காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அவர்களே அன்போடு பேச அழைக்கின்றேன். ஆனந்த்ஜி சொன்னார், அண்ணன் நடுவில் உட்காந்துருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. நானுமே சொல்கிறேன், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கை தலைவர்களாக பிரகடனம் செய்த எல்லோருமே ஆக்கப்பூர்வமான தலைவர்கள். அதற்கு முன்னாலும் கூட தமிழ்நாட்டில் உனக்கு யாரப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடிய முதல் நடிகர் என்றைக்குமே விஜய் தான். பார்த்தீங்களா, தாவேக்கா கிட்டேருந்து கிளாப் வாங்கிட்டேன். இப்போ நெஞ்சில் குடியிருக்கிறார், நெஞ்சில் குடியிருக்கிறார். நல்ல நடிகரா, நல்ல நடிகரா. இப்போவும் சொல்கிறேன், லெட் ஹிம் கம், லெட் ஹிம் ப்ரூவ். அவர் வரட்டும், அரசியல் அவர் ஸ்டஃப் என்னன்னு ப்ரூவ் பண்ணட்டும். ஏன்னா தீய சக்தி திமுகன்னு சொல்கிறது ரொம்ப இலகு. ஆனால் தன்னை தூய சக்தியாக நிறுவுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அரசியல் களத்தில், ஏன்னா நான் கூட எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் திருக்குறளை சொன்னதுனால இப்படியும் சில அக்கா வேற சொல்லிட்டாங்க, டக்குன்னு ஒரு பார் போட்டாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, திருக்குறளாக சொல்லாதீங்க. இருந்தாலும் இப்படியும் சொல்கிறாங்க மக்கள், எவரோ ஓடியதெல்லாம் ஓட்டம் அல்ல, மாறாக கரூரில் விஜய் ஓடிய ஓட்டமே ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் இது நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர். ஆனால் தன்னை எதையுமே ப்ரூவ் பண்ணாமல் நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் செயல்படுபவரிடமிருந்து தான் விமர்சனங்கள் வரும், செயல்பட்டால் தான் உங்கள் மீது குற்றம் குறையும் ஏற்படும். நீங்கள் அரசியலுக்கே இவ்வளவு புதிதாக இருந்து கொண்டு எல்லாத்துக்குமே நான் தான் மாற்று என்று சொல்வதைத்தான் ஏற்க முடியவில்லை. பாஜக என்கின்ற பெயரை பாசிச பாஜக என்றோ, எங்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அழுத்தம் அவரிடம்தான் வருகிறது என்றோ உறுதியாக பேசாத அவரோடு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு கடமையை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்கள் நிலைப்பாடு தெளிவு. பாசிசத்தை எதிர்ப்பதில் யார் உறுதியாக இருப்பாரோ, யார் முன்னணியில் நிற்பாரோ, யார் முன்களத்தில் நிற்பாரோ, யார் அதற்கு தலைமை ஏற்பாரோ, யார் அதில் உறுதியாக இருப்பாரோ, யார் அதில் எந்த கொள்கை சமரசமும் செய்து கொள்ள மாட்டாரோ அவர்களோடு தான் காங்கிரஸ் என்றைக்கும் உறுதியான கூட்டணியில் இருக்கும். இந்தியாவில் அப்படி ஒரு மாநில கட்சி முதன்மை கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ் மண்ணின் மாணவர்களின் எதிர்காலத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று செய்யும் முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம், பட் கூட்டணி உறுதியாக நிற்கிறது. அண்ணன் சீமானை பொறுத்தவரை பொருந்தா கூட்டணி என்றார், திருந்தா கூட்டணி என்றார். வென்றால் அண்ணன் சொல்ற மாதிரி, சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. என்ன, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அதனால இவரை பொறுத்தவரை பொருந்தா கூட்டணி அது, திருந்தா கூட்டணி இது என்று சொல்கிறார். அவருக்கு என்ன இருக்குது, ரசூல் வந்தால் அடுத்த தேர்தல் நடத்த போடுறார், எதை பற்றியும் வருந்தா கூட்டணி அவர். நமக்கு என்ன இருக்குது, நம்ம கேர்லெஸ்ஸாக ஜாலியாக இருப்போம், எப்படியும் ஜெயிக்க போகிறதில்லை. எனவே பாசிச பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதனால் அதிமுகவோடும் அமமுகவோடும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. பரமசிவம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தார்கள். உண்மைதான் அது. அப்படிதான் டிடி வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் பேசிட்டாரு, இவர் எப்படி வந்து சேருவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காதவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்தார்கள். அப்புறம் அவர் இன்னொன்று சொன்னார், என்னைக்காவது மாநில உரிமைகளில் பிரச்சனையா சொல்லுங்கள், நான் எதிர்க்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் என்று சொன்னார். நான் இதே மேடையில் அவரிடத்தில் கேட்கிறேன், எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் எதிர்த்திருக்கிறார் இதுவரை இதே என்டிஏ கூட்டணியை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை மாநில உரிமைகள் சார்பாக எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் எதிர்த்திருக்கிறார்? நீட்டில் எதிர்த்தாரா? உதயமின் திட்டத்தில் எதிர்த்தாரா? எந்த விஷயத்தில் எதிர்த்தார்? மாநில உரிமைகளில் எந்த விஷயத்தில் எதிர்த்தார்? இடைப்பட்ட காலத்தில் இந்த கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலை சப்போர்ட் பண்ணல. அப்போ மட்டும் ஒரு இஸ்லாமிய மேடையில் ஏறி சிஏஏக்கு நான் ரீகன்சிடர் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது இல்லாத நேரத்தில் எந்த மாநில உரிமை விஷயத்தில் அவர் அப்படி எதிர்த்தார் என்பது அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இதுவரைக்கும் அப்படி எதிலுமே எதிர்க்காதவர் தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். நம்ம ஆனந்த்ஜித் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். காம்ப்ரமைஸு, ஈடி கிட்ட வரும்போது கூட அவர் என்ன புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நான் நினச்சிக்கிறேன். பாசிச பாஜகன்னு சொல்லும்போது அந்த சீரியஸ்னஸை மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் புரிந்து கொள்ளாததை போலத்தான் இவரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு கொடை, ஒரு ஈடி ரைட்டு இவங்க டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க. அப்புறம் சனாதன விஷயத்தில் என்ன, சனாதனம் விஷயத்தில் அவர் பேசியது வேற, ஒரு கொள்கையை எதிர்த்து பேசினார். ஆனால்
he is calling for genocide against 80% Hindus என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பி இந்தியா முழுக்க வழக்கு வாங்கினாலும் அடுத்த நாளே எடுத்த நிலைப்பாட்டின் மீது உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்ல தெரிந்த தெம்பு கொண்டவராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். எடுத்த என்ன கொள்கை? சனாதனத்துக்கு எதிரான என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார். உறுதியா நிக்கிறேன். இதையே கேட்கிறேன் விஜய் அவர்களிடத்திலே, நீங்க வெளியே வாங்க. என் ஜனநாயகம், நீங்க மக்கள் கருத்தெல்லாம் பேசாதீங்க. என் ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்த்தது இவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஆதவர்ஜன் ஐடியில் பேசும்போது சொன்னார். ஆமா, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கும் இருக்கிறது. பத்தாக்குறைக்கு பாசிச பாஜக தான் என்னுடைய திரைப்படத்துக்கு தடையாக இருக்கிறது என்று ஒற்றை வார்த்தையை பேச சொல்லுங்கள். விஜய் எதுக்கு சொல்றோம்? சனாதனத்தை எதிர்க்கிறதும் பாசிசத்தை எதிர்க்கிறதும் சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி பேசினார். திருப்பரங்குன்றம் இஷ்யூல இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்களுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து அந்த நிலையை தான் எடுக்கணும். இது ரொம்ப இலகுவான புரிதல். இது அரசு என்ன நிலைப்பாடு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்து we are ready to face the consequences சொல்லி ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பை எடுத்து 32வது பாயிண்ட்ல பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு? டு மை சர்ப்ரைஸ் தர்கா கமிட்டி அண்ட் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆர் ஆன் த சேம் பேஜ் அப்படிங்கிறார். நியாயமா ஒரு நீதிபதி இதை பாராட்டணும். நியாயமாக சமத்துவத்தை, சமூக நீதியை விரும்பக்கூடிய ஒரு நீதிபதி அதை ஏற்றிருக்க வேண்டும், வரவேற்றிருக்க வேண்டும். அதற்கு எதிராக ஒரு நீதிபதியே தீர்ப்பு சொன்னால் கூட இந்த அரசு அதற்கு எதிராக உறுதியாக நிற்கும் என்று காட்டியவர் நம்முடைய முதல்வர். சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒன்று சொல்றேன். நான் ஏன் அண்ணன் விஜய் நல்ல நடிகராக பார்க்கிறேன், நல்ல அரசியல் தலைவராக பார்க்கல அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் திருப்பரங்குன்றம் இஷ்யூல உங்களுடைய நிலைப்பாடு என்ன தெளிவுபடுத்துங்க பார்ப்போம். இட் இஸ் an open challenge. தெளிவுபடுத்துங்க பார்ப்போம். பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். யாரு? பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அவருக்கு கூட உறுதியா தெரியல அவருக்கு. அண்ணன் நீங்க விஜய் பத்தி இவ்வளோ அடுக்குறீங்களே, இதெல்லாம் ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரிய மாட்டேங்குது? பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய மாநில தலைவர் புகாரே கொடுத்திருக்காரு. தேசிய கட்சி தாமதமாகும். ஆனால் கூட்டணியுடைய ஸ்டேட்டஸ் கோ என்ன? அவர் அண்ணன் சீமான் கட்சியில இருந்து அண்ணன் பேசினாரு. இப்படி திமுக கரெக்டா பண்ணியிருந்தா ஏன் அதிமுக உருவானது? ரொம்ப வேலிடான கொஸ்டின். அவங்களாம் ஆட்சியை பிடிச்சி ஆட்சிக்கு எதிராக வந்தாங்க. அண்ணன் சீமான் கரெக்டாக இருந்தால் ஏன் ராஜீவ்காந்தி வெளியே வந்தார்? அண்ணன் சீமான் சரியா இருந்தா ஏன் கல்யாண சுந்தர வெளியே வந்து அதிமுக போனார்? அண்ணன் சீமான் சரியா இருந்தா ஏன் காளியம்மாள் பிசுறானாங்க? இப்போ இத்தனைக்கும் ஆட்சிக்கு வரல, இன்னும் பயிற்சியில தான் இருக்கிறோம். பயிற்சியில் இருக்கும் பொழுதே, ஏனென்றால் நாம் தமிழர் கேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். நல்ல போராளி தம்பிகள், சீரியஸாகவே நல்ல ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள். பல தோல்விகளுக்கும் தோண்டுதலுக்கும் தாண்டி வர்றாங்க. ஆனால் ஒன்றை சொன்னார், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜபக்சேவை போய் சந்தித்ததே தவறு என்று சொன்னால், டாக்டர் பால் நியூமேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க அந்த சுனந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க போடுறாங்க, எங்களுடைய கட்சி சார்பாக போனாங்க. சுனந்தா தாமரை செல்வன், ஸ்டேட் பிரசிடென்ட் ஐடி விங், அவங்க போடுறாங்க, எங்கள் கட்சி சார்பாக டப்ளினில் நடந்த ட்ரிபுனலில், ஐநாவுடைய ட்ரிபுனலில் எங்கள் கட்சி சார்பாக அவர் பேசினார் அப்படின்னு போட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு, விடுதலை புலிகளை பற்றி நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு டாக்டர் பால் நியூமன் சொல்கிறார். The panel found credible allegations which proven indicate that a wide range of serious violations of international humanitarian law and international human rights law were committed both by the government of Sri Lanka and LTTE. மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது விடுதலை புலிகள் அமைப்பு என்று சொன்னது நாம் தமிழர். ஆச்சரியமா இருக்குல்ல? பொய்யா? காட்டவா? பொய்யா? நான் என்ன சீமானா? என் பேர் என்ன சீமானா? இல்ல என் பேர் என்ன சீமானா? என்ன History and highlights of the UN expert panel report, Dr. Paul Newman, 2015, LCRT, Volume 3, Issue 3, August 2015. Okay. ஆனா human rights violation பண்ணிருக்காங்க. வர 3,30,000 பொதுமக்களை, போர் நேரத்தில் 3,30,000 பொதுமக்களை தன்னுடைய பாதுகாப்பிற்காக அடைத்து வைத்து அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது விடுதலை புலிகள் என்று சொன்னது நாம் தமிழருடைய டாக்டர் பால் நியூமன். நீ யார் உண்மையா இருந்தீங்க?
ராஜபக்ச கிட்ட கை குலுக்குனது குத்தம்னா இப்படி ஒரு ரெக்கார்டை போட்டு அவரை உங்களுடைய ஸ்பேஸ்ல வர வச்சு என்டிகே அபிஷியல் ஐடி விங்ல பேச வச்சு அவர்தான் எங்களுக்கு சார்பாக ஆஜரானார் என்று சொன்னது என்ன நியாயம்? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.